ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு 10-15 நாளாவது நம்ம வீடியோ போட்டு, ஏன்னாக்கா கொஞ்சம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். கொஞ்சம் ட்ரிப் எல்லாம் கிடைச்சிது, அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அந்த பிஸி இடையிலையும் நம்ம கொஞ்சம் மெட்ரோ ரயில் காரங்களால நம்மளுக்கு வந்த நிலைமையும், அந்த டயர் மாற்ற போயிட்டு டயர் காரங்களால நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனையும் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டயர் மாற்ற போகும்போது நீங்க இது அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க வீடியோ முழுசா பாருங்க. நம்ம டயர் மாற்ற போகும்போது நடக்கக்கூடிய சின்ன சின்ன இன்சிடென்ட் தான் இதுல நான் சொல்றேன். அது நம்ம கவனிச்சாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வைக்காம இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா நேரமும், எக்ஸ்ட்ரா பணமும் வேஸ்ட் ஆனதை பத்தி தான் நம்ம இதுல சொல்றோம். வெல்கம் டு தி நியூ வீடியோ. நம்ம வண்டியில டயர் பாத்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட தேஞ்சிருக்கு. 75% தேஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 25% இருக்கு. இன்னும் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு, 25,000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு டயர்ல நம்மளுக்கு பட்டன்ஸ் இருக்குது. இருந்த போதிலும் நம்மளுக்கு ஸ்டெப்னில் இருக்கிற டயருக்கு 2 பஞ்சர் இருக்கு. ஒன்று சைடு பஞ்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் வீக்கான டயர் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த மே மாசம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மெட்ரோ ரயில் காரங்களால நம்மளுக்கு டயர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஏன்னாக்கா அவங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்றதுக்காக அந்த மெட்டல் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, ஷீட் மாதிரி போட்டு கம்பியெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. சில இடத்துல அந்த கம்பி எல்லாம் அந்த கம்பியோட மேல் பகுதி போயிட்டு கம்பி மாதிரியே நீண்டுட்டு நிற்கும். அந்த கம்பியில ஏறி நம்ம டயரு பெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன சொல்ல முடியும்? மெட்ரோ ரயில்காரங்கிட்ட போய் நம்மளது டயர் பெஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? மெட்ரோ ரயில்காரங்களால நிறைய பிரச்சனைங்க இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, எதுவுமே எங்களால கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அவங்க கூட எதுவுமே பேச முடியாது இல்லையா? நம்ம வேலையை பார்த்துட்டு, சரி டயர் தான் தேஞ்சு போன டயர் தானே, புது டயரா இருந்தா இன்னும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடின டயர் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன். 2 டயர் மாத்தலாம் அப்படின்னு தான் போயிருக்கு. ஏன்னாக்கா ஒன்னா மாத்த முடியாது இல்லையா? ஒன்னா மாத்தினா ஒரு ஈவனா இருக்காது, நம்மளுக்கு வண்டி வாப்லிங் இருக்கும். எப்பவுமே நம்ம டயர் மாத்தும் போது 2 டயராச்சு ஒன்னா மாத்தணும், இல்லைன்னா 4 டயர் ஒன்னா மாத்துறது தான் நம்மளோட மெத்தடு. அந்த 4 டயர் மாத்தினா தான் கரெக்டான ஒரு ஈவனா நம்ம டயர் ரொட்டேஷன் எல்லாம் பண்ண முடியும். இப்போ நம்ம வண்டியில கொஞ்சம் பட்டன் இருக்கு, இருந்ததுனால நம்மளுக்கு பின்னாடி அந்த ஃப்ரண்ட்ல இருந்த 2 டயரை எடுத்து பின்னாடி போட்டுட்டு பின்னாடி இருந்த 2 டயரையும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டயர் ஷாப்புக்கு போயிட்டேன். டயர் ஷாப் போயிட்டு நம்ம டயரு என்ன டயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சோம். எப்பவுமே நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டியில எல்லாமே நம்ம யூஸ் பண்ண டயர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டன் தான் போடுவேன். பிரிஸ்டன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு மழையானாலும் வெயிலானாலும் பள்ளமேடு எல்லாமே நம்ம தைரியமா வண்டி ஓட்டலாம். அது ஒரு டேமேஜ் ஆகாது, அவ்வளோ சீக்கிரமா ஒன்றும் டயருக்கு டேமேஜ் ஆகாது. மற்ற டயர் இந்த ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ஜேகே டயர், குட் டயர், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான டயராக இருக்கும். மட்டமான டயர்னு சொல்ல முடியாது, நம்ம சிட்டியில் ஓட்ட முடியும், அது கொஞ்சம் பார்த்து பத்திரமா கேர் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். பிரிஸ்டோன் அப்படி கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம், அது பக்காவாக இருக்கும். அதனால மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரிஸ்டோன் கேட்கலாம் அப்படின்னு போனேன். பிரிஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அதிகமான டயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷலின் தான். மிஷலினுக்கு பார்த்தீங்கன்னா 4,600 4,700 சொன்னாங்க. பிரிஸ்டோனுக்கு 4,500 சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டயருக்கும் கம்மியாக வந்தது. 4,500 நம்ம பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நம்மளுக்கு இந்த வெக்கேஷன் டைமில் நிறைய செலவு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியான டயரே போடுவோம் அப்படின்ற நிலைமையில தான் போனேன். 4,500 கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான டயர் பார்த்தோம். அப்போலோ 4Gன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்த்தா அப்போலோ 4G நல்லா தான் இருக்கும். அது ஒரு 3,900 அந்த மாதிரி வந்தது. குட் இயர்லாம் 3,700, எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 3,650, அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வருது. அப்போலோ 4G 2 டயர் போட்டாச்சு, 3,900 ஒரு டயருக்கு. எதுவுமே ஃப்ரீயாக அலைன்மெண்ட் கூட ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க. அவ்வளோ கட்டன் ரைட்டாக 3,900 சொல்லிட்டு 2 டயருக்கு வாங்கினாங்க. 400 அலைன்மெண்ட், 8,200 அதுக்கு வாங்கினாங்க. ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேலன்சிங் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம இந்த சின்ன வண்டிக்கெல்லாம் பேலன்சிங்ன்றது தேவையே கிடையாது, நம்ம சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பேலன்சிங்கே தேவை கிடையாது. இருந்தாலும் அவங்க அது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேலன்சிங் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வண்டியில் 2 அந்த அப்போலோ 4G டயர் போட்டிருக்கேன். 3,900. உங்களுக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்குனாக்கா இந்த டயர் போதுமானது தான், 4,000 நம்ம நிறைய லாங்கெல்லாம் போகிறோம், நிறைய ரஃப் சர்ஃபஸ் எல்லாம் நிறைய போக வேண்டி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பிரிஸ்டோனுக்கே போகிறது தான் பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போலோ 4G அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு நம்ம ஓட்டி தான் தெரியும், ஓட்டி பார்த்தா தான் தெரியும். நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்கனால அந்த டயரு போட்டாச்சு. அது போடுறதுக்காக நம்ம சொன்னோம். போடும்போது என்ன பண்ணாங்க, ஃப்ரண்டில் இருந்து தான் டயர் எடுத்து பின்னாடி போட்டோம். பின்னாடி இந்த வீலில் தான் மாட்டி முன்னாடி போட சொன்னோம். அதுக்காக வீலெல்லாம் கழட்டி போடுவாங்க, அலைன்மெண்ட்டு பார்த்தாங்க அது கூடவே. இதில் இவங்க கழட்டும் போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க அந்த கன் இருக்கு பாருங்க, ஏர் கன் வச்சுதான் கழட்டுறதும் டைட் பண்றதும் எல்லாமே இந்த ஏர் கன்ல தான் பண்றாங்க. அது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வச்சுச்சு பாருங்க. அது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு கூட பரவாயில்ல, செலவு பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா நம்மளோட நேரம் வீணாகுது. நான் ஒரு ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லிட்டு 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் காலையில போயிட்டு டயர் மாத்துறதுக்கு நிக்கிறோம். டயர் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை தானே. அந்த டைம்ல இவங்க கழட்டினாங்க. கழட்டிட்டு வீல் மாட்ட சொல்லல, எப்படி மாட்டோம், அந்த கன்னிலேயே போல்ட் நட்டு வச்சுட்டு வீல் நட்டு டைட் பண்ணிட்டாங்க. டைட் பண்ணும்போது ஒன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கிராஸ் த்ரெட் ஏற்றி விட்டாங்க. இந்த மாதிரி கிராஸ் த்ரெட் ஏற்றி விட்டுட்டு அது அந்த ஒரு ஸ்டெட் ஃபுல்லாகவே த்ரெட் போயிடுச்சு. ஃபுல்லாக டைட் ஆகவே இல்லை. மீதி 3 தான் இருக்கு. அதை வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, நீங்கள் போயிட்டு வந்து கூட அப்புறமா மாற்றுங்க அப்படின்னு அவர் அசால்ட்டாக சொல்லிட்டாரு அந்த டயர் மெக்கானிக். எப்படிங்க இவங்க அலட்சியமான ஒரு வேலை அப்படின்றது இதுதாங்க. அலட்சியமான ஒரு வேலையால மற்றவங்களோட நேரமும் பணமும் வீணாகிறது இப்படிதான். அதாவது இதோட ப்ராப்பரா ப்ரொசீஜர் அப்படியே நம்ம எப்படி டயர் மாட்டிட்டு வீல் நட் மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையால தான் வீல் நட் எடுத்து ஒவ்வொரு நிலையும் த்ரெட் கரெக்டாக செட் பண்ணிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கன்னில் ஃபுல்லாக டைட் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க இப்படி கன்னில் ஸ்டட்டில் வைக்கும் போதே போல்ட் வச்சுட்டு அப்படியே இந்த மிஷினால தான் டைட் பண்றது. அந்த மிஷினால டைட் பண்ணும்போது அந்த த்ரெட் எங்க ஏறுதுன்னு அவரால் கால்குலேட் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு கிராஸ் த்ரெட் ஏறி நம்மளுக்கு செலவு வச்சிச்சு, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் சொல்றது 3 போல்ட்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, ஒரு 5 போல்ட் இருக்கு அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைன்னா கூட போயிட்டு வரலாம். நம்ம இருக்கிறதே 4 போல்ட், இதுல ஒன்றும் இல்லைன்னா எப்படி நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போறதுன்றது. லோக்கல் போறதுன்னா பிரச்சனை கிடையாதுங்க, ஓடிட்டு வந்துடலாம். நான் கேரளா போறதுக்காக நான் வண்டி ரெடி பண்ணிட்டு போறதுக்காக இருந்தோம். அப்போதான் இந்த வேலை வச்சிச்சு. என்ன பண்றது, அவர் என்ன சொல்றது, அவருக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒரு டைமுக்கு போலான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெக்கானிக் இருக்கிறாரு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு சரி நீ போல்ட் வாங்கிட்டு வந்து மாத்திடலாம் அப்படின்னாங்க. அங்க போனாக்கா போல்ட் வாங்கிட்டு போயிட்டு, போல்ட் எல்லாம் கம்மி தான் விலை. அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரே ஒரு ஸ்டட்டு தான், ஸ்டட்டு நட்டும் வாங்கிட்டு போயிட்டு மாத்தலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது கழட்ட முடியாது அப்படின்ற நிலைமையில இருக்கு. அப்புறமா கழட்டியாச்சுனாக்கா அது பாட்டுக்கு வீல் பேரிங் போகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறமா மெக்கானிக் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கழட்டி தட்டி எடுத்துட்டு மாட்டி விட்டாங்க. ஏன்னாக்கா நம்மளோட வண்டி 85,000 ஓடி இருக்கு. 1 லாக்ல நம்ம பேரிங் எல்லாம் மாத்தலான்னு இருக்கோம். அந்த டைம்ல வேணும்னா 4 ஸ்டட்டையும் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப போய் கழட்டினாக்கா உனக்கு போக முடியாது, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தட்டி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி அந்த அடிப்படும் இருந்தாலும் தட்டி எடுத்துட்டு மாட்டி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அதோட இந்த டைம் வேஸ்ட் ஆகிறது யாரால வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணாத ஆளுங்களால. ஏதோ ஒரு சோம்பேறித்தனம், இந்த நட்டை எடுத்து கரெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் தானே இந்த கன்னு வச்சு டைட் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணாம கன்னில் நட்டை வச்சுட்டு அந்த ஸ்டட்டில் போடுறாங்க. எப்படி இது சூட்டபிள் ஆகும்? எப்படி அவனோட பொருளாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தான் அதோட வழி தெரியும். நம்மளோட பொருள் டேமேஜ் ஆகுது, நம்மளோட நேரம் டேமேஜ் ஆகுது, நம்மளோட பணம் வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய பிரச்சனையாகும். நீங்களும் டயர் மாற்ற போறீங்க, ஏதாவது மெக்கானிக் ஷெட் போறீங்க அப்படின்னாக்கா நீங்களும் சொல்லுங்க, நீங்க நட்டு மாட்டும் போது நட்டு கையில மாட்டிட்டு அப்புறமா கன்னை வச்சு டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதனால வந்த நஷ்டம்னாக்கா, 1 மணிக்கு போக வேண்டியதுனா சாயந்தரம் 5 மணிக்கு தான் கிளம்ப வேண்டியதா போச்சு, நைட்ல வண்டி ஓட்ட வேண்டியதா போச்சு. இந்த மாதிரி அதோட பணமும் போயிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த நம்ம டயர் மாற்ற போய் நம்மளுக்கு நடந்துடுச்சு. 4 டயர் ஒன்னா மாத்தினாதான் நம்மளுக்கு ஒரு ஈவனா இருக்கும். நம்ம இப்போ அந்த டயர் ஒன்று பஸ்ட் ஆனதுனால அந்த 2 டயர் மாற்றிருக்கோம். இன்னும் 2 டயர் மாற்றணும். இந்த 2 டயர் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 டயர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, கண்டிஷனாக தான் இருக்குது. நம்ம புது வண்டியில் வரும்போது எப்பவுமே வண்டியில் வர டயருங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓடும். ஏன்னாக்கா நம்மளுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும், புஷஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஜாயின்ட்ஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு புதுசாக வண்டியில் வரக்கூடிய அந்த டயருங்க ரொம்ப நாள் ஓடும். அதுவே நம்ம 2வது போடுற டயரு ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சஸ்பென்ஷன் புஷஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டான டைம்ல பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நீங்க அந்த டயரோட லைஃபை எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் ஓடும் அந்த டயரோட லைஃப். நம்ம டயர்ல இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது எப்படி ஒரு 20,000 ஓடுற அளவுக்கு நம்மளுக்கு சரக்கு இருக்கு. அது நம்ம ஓட்டிட்டு தான் நம்ம பின்னாடி எடுத்து போடுவோம். முன்னாடி இருக்கிற இப்போ 2 டயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பின்னாடி போட்டுட்டு ஃப்ரெண்டில் புது டயர் வாங்கி போடலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். 1 லட்சத்துக்கு மேலே 1.10க்கு மேலே தான் நம்ம இன்னும் ஃப்ரீ ஆகும். ஏன்னா 1 லட்சத்தில் 1.10 நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். சஸ்பென்ஷனில் இருக்கிற தேஞ்சு போன புஷ் அந்த மாதிரி வீல் பேரிங் எல்லாமே நம்ம 1 லேக்ல மாற்றலான்னு பிளான்ல இருக்கிறோம். 1 லேக் 120 எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின், டைமிங் பெல்ட், வாட்டர் பம்ப் இதெல்லாம் மாற்ற வேண்டிய வேலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம டயர் மாற்றணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு இடையில இப்படி மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு 20,000 ஓடிட்டு டயர் மாற்றலான்னு தான் பார்க்கணும். இல்லைனாக்கா நம்ம ரொட்டேஷன் பண்ணி இதை ஒரு 60,000 80,000 கிலோமீட்டர் எடுத்துட்டு போக முடியாது.
ஒன்று மட்டும் 2 மட்டும் தேஞ்சிட்டே இருக்கும் அதிகமாக. அப்போ திருப்பி நம்ம 2 டயர் மாற்ற வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி டயர் மாற்ற போகிற இடத்துல இருந்தாலும் சரி, வீல் பஞ்சர் போகிற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் நட்டு டைட் பண்ணும்போது கையால் டைட் பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி டயர் மாற்றும் போது நல்ல டயரை பார்த்து வாங்குங்க. அதில் டேட் போட்டிருப்பாங்க, கரெக்டாக டேட் எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான டயர்லாம் வாங்கிடாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு லைஃப் தராது. மெயினாக டயர் மாற்றும் போது நீங்கள் வாரண்டி நம்பர் வாங்கிடுங்க. மெயினாக வாரண்டி இருக்கும், எல்லா டயருக்குமே வாரண்டி கொடுப்பாங்க. 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. அந்த வாரண்டி நம்பர்னு ஒன்று இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணது. அந்த நம்பர் நம்மளோட மொபைலுக்கு வரும். நம்ம அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுனாக்கா அந்த நம்பர் நம்ம நோட் பண்ணிடுங்க. அந்த நம்பர் மஸ்ட்டாக வாங்கிடுங்க மறக்காம. சில பேர்லாம் தரமாட்டாங்க, ஏன்னாக்கா ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அதனால நிறைய பேர் தரமாட்டாங்க நம்ம ரீட்டைல் வாங்கும்போது. அதனால கொஞ்சம் பெரிய கடையாக பார்த்து வாங்கியாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வாரண்டி நம்பரும் தருவாங்க. அந்த வாரண்டி இருந்தாக்கா நம்ம 1 இயர்க்குள்ள ஏதாவது பெஸ்ட் ஆயிடுச்சு, இல்லை பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது அடிபட்டுச்சு, ரோட்ல அடிபட்டுச்சுனாக்கா தரமாட்டாங்க. ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால நீங்க அந்த வாரண்டி நம்பர் வாங்குறதுக்கும் ஞாபகமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இது இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.